இரண்டாவது கருத்து வேளாண் சகோதரர்களே, தவக்குள் வரணும், அல்லாஹுடைய நம்பிக்கை வரணும். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் சொன்ன வழியில முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் தாரேன்னு வாக்களிச்சிருக்கிறார். தவக்குள் தவக்குள் அல்லாஹ்வுடைய வழியில முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் தாரேன்னு வாக்களிச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய வழியில முயற்சி செய்யும் பொழுது கவலைகளை நீக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறார். நீங்க நினைக்காத புறத்தில் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம் அல்லாஹ் வாக்களிக்கிறார். இந்த தவக்குள் வருவோம். ஈமான்தாரியுடைய பண்புதானா அவன் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பு கொடுப்பான். அல்லாஹ் உனக்கிட்ட பொறுப்பு தாரே, எனக்கு பாவம் வானம், எனக்கு லோன் வானம், எனக்கு ஹராம் வானம், எனக்கு வட்டி வானம், எனக்கு மோசடி வானம், மற்றவரை ஏமாற்றி சம்பாதிக்கிற புத்தி எனக்கு வானம். நான் உன்னிடத்துல என் கஷ்டத்தை பொறுப்பு தாரே, நான் உனக்கிட்ட இந்த நிலைமையை பொறுப்பு தாரே, நான் உனக்கிட்ட இந்த ஆராத்தை சொல்றேன், எனக்கு நீ நல்லதத்தான். தவக்குள் வைப்பார். இதுக்கு உதாரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் மீது எப்படி தவக்குல் வைக்கணுமோ, அல்லாஹ்வை எவ்வாறு நம்பணுமோ அவ்வாறு யாரு நம்புவாரோ சகோதரர்களே பிரியார்களே, வரஸககும் கமா யர்ஸுகு ஸைர் சொன்னாங்க, பறவைக்கு உணவளிக்கிறத போல் அல்லாஹ் உணவளிப்பான். பறவைக்கு உணவளிக்கிறத போல் அல்லாஹ் உணவளிப்பான். சுப்ஹானல்லாஹ். பறவைக்கு எங்கேயாவது ஃபேக்டரி இருக்குதா? பறவை புட்சிக்கு போன வரலாறு இருக்குதா? எங்க வீட்டுல வளர்க்கிற புறாவா எங்களுக்கு புட்சினி பேடி சாமான் வாங்கி கொண்டு வந்து தருகிறீ? எங்க வீட்டுல வளர்க்கிற கிளியும் குருவியுமா காலையில பஜாருக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு மரக்கறி சூ பண்ணுது. அன்பான சகோதர பிரியாணே எங்கால வருகிறது. அது காலையில வெறும் பௌத்தோட போது மாலையில பௌரி நிறைஞ்சு கொண்டு வருகிறது. எங்கேயாவது இது 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 குருவி மாக்கள், இது கிளி மாக்கள், இது எலி மாக்கள் யாருக்காவது பஜார காட்டிடுமா? சொல்லுகிறார்களே, மனிதனுக்கு தான் மாக்கள், மனிதனுக்கு தான் ஷோக், மனிதனுக்கு தான் புல்சிட்டி, மனிதனுக்கு தான் ஸ்பேர், எல்லாம் மனிதனுக்கு. ஆனா உலகத்தில் அதுக்கு எதுவும் இல்லை, அதுக்கு நோயும் இல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலும் இல்ல, அதுக்கு மருந்தும் இல்ல, அதுக்கு பாமசியும் இல்ல. வாழுது அதன் முடிஞ்சா சென்று போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னார், இது எப்படி ஒரு கவலையும் இல்லாம ரிஸ்க் கிடைக்குதோ, எப்படி கவலை இல்லாம ரிஸ்க் கிடைக்குதோ, இத போல அல்லாஹ் சொல்றான். சொன்னாங்க, அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பறவைகளுக்கு ரிஸ்க் கிடைக்கிறத போல அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பாங்க. எனவே தவக்குள் வைக்கணும். பாவத்தை விட்டுட்டு நஜீஸில கைய வச்சுட்டு தவக்குள் வைக்கிறல்ல, ஹராத்துல கைய வச்சுட்டு தவக்குள் வைக்கிறல்ல, பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிற நகையை நட்ட கொண்டு பேங்க்ல வச்சுட்டு எல்லாம் பக்கராவதி அதெல்லாம் வழக்கு, அதெல்லாம் தவக்குள். வேளாண் சொல்லு, எனக்கு இருக்கிறத கொண்டு எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு அதுல நலவை கேட்கிறது, இதுக்கு பேர் தான் தவக்குள். எனவே ரிஸ்க் அடையிறதுக்கு நல்ல மௌத்து வாரத்துக்கு இரண்டாவது வழி அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறது. அல்லாஹ் ரிஸ்க் தருவார், அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தருவார்.